ஏன் இந்த கூட்டம் இந்த ரெடிஸ் பகுதியில் இன்னைக்கு அந்த கூட்டம் 6 மணி நேரத்தில் நடக்குது? மெழுகுவர்த்தி அஞ்சலி செலுத்துற கூட்டம் எதுக்காக நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவுபடுத்துறது அந்த கூட்டம். நம்ம இந்தியாவிலே இருக்கின்ற மணிப்பூர் மாநிலத்திலே மே மாதம் 4ஆம் தேதி நடந்திருக்குது. குக்கையினுடைய மலைவாழ் மக்கள் சமுதாயத்தை சேர்ந்த பழங்குடியின பெண்களை நிர்வாணம் அடித்திருக்கிறார்கள். மலைவாழ் மக்களை அங்கே 3 பகுதி மக்கள் இருக்கிறார்கள். மெய்தி இன மக்களும் குக்கி இன மக்களும் நாகா இனத்தை சேர்ந்த மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பிஜேபி அரசானது இவர்களெல்லாம் மதத்தாலும் ஜாதியாலும் பிரித்து ஆளுகின்ற சூழ்நிலையால், குறிப்பாக பிஜேபி RSS வழிகாட்டத்தின் பேரில் அங்கே இந்த கொடூரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? அவர்கள் ஆட்சியை வர வேண்டும், அதிகாரத்தில் வர வேண்டும், தன்னுடைய அதிகாரிகளை செலுத்த வேண்டும் என்ற காரணத்தினாலே அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த அறிக்கையானது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் வெற்றி பெறுமையானால் இந்த மேதின மக்களுக்கும் சமவெளியிலே வாழ்கின்ற அந்த மேதின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுடைய உரிமையை அளிப்போம் என்று கொடுத்த வாக்குறுதிதான் இன்று இந்த நிலையில் தள்ளப்பட்டிருப்பது. அதற்கு காரணம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்கின்ற மோடி அவர்களும் அமித்ஷா யார்கள் என்றும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேர்கள் மீதும் குற்ற வழக்குகள் இருக்கிறது, எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். 2007 நாம் பார்க்கின்ற பொழுது குஜராத்தில் இந்த கலவரத்தை நடத்தினார்கள். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் 2002 நடத்தி மிகப்பெரிய படுகொலை செய்தார்கள். 3000 பேர்பட்டவர்கள் மாண்டு போனார்கள். அதே சூழ்நிலை கையாண்டு இங்க மணிப்பூரிலே அதே விதையை விதைத்திருக்கின்றார் அருமை சகோதரர் மோடி அவர்கள். பாராளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கின்ற 4 நாட்களுக்காக உள்நாட்டில் நடைபெறுகின்ற, இந்தியாவில் நடைபெறுகின்ற மறுபரிவை நடைபெறுகின்ற அந்த கொடூரத்தை கண்டித்து பாராளுமன்றத்தில் நடைபெறுகிறது. பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் வருகை தந்து இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வியை கேட்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோடி எங்க இருக்கிறார் என்பதே தெரியவில்லை. மோடிக்கு கண் தெரிகிறதா, காது கேட்கிறதா, வாய் இருக்கிறதா, பேசுவதற்கு உடல்களிலே உணர்ச்சியாக இருக்கின்றதா, எங்கே ஓடி போனார் என்று நாங்களும் கேட்கின்றோம். காரணம், இந்திய நாட்டின் குடிமக்கள், இது ஜனநாயகத்தினுடைய குடிமக்கள், சுதந்திரம் பெற்றிருக்கின்ற நாடு. இங்க மோசமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்ற மோடி அவர்களை கண்டிக்கின்றோம். மோடி அவர்களே, திறமையற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக உங்களுடைய பதவியை நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய பக்கத்தை வழியேற்றிருக்கின்ற இந்த பிஜேபி அரசு உடனடியாக தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும். நாங்கள் நிறைய நேரம் நானே பேசிவிட்டால் என்னுடைய அருமை தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். நாங்கள் எதற்கும் மஞ்ச மாட்டோம். இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த, ஜனநாயகத்தை கொடுத்த மக்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம். நீ ராகுல் காந்தி எது வேணாலும் செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம், உன்னால் ஒன்றும் செய்யவே முடியாது. காரணம், இந்த இயக்கம் ராகுல் காந்தியினுடைய தாத்தா 10 வருஷம் ஜெயிலில் இருந்தார். நாடு சுதந்திரம் அடைவதற்காக 10 ஆண்டுகள் தன்னை சிறையிலேயே அடைத்து வைக்கப்பட்டிருந்த நேரு அவர்கள் அவருடைய பேரன் கொள்ளு பேரனை பார்த்து பேசுகிறார். அவர் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சியாளர்கள் இருந்த பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி மோதிலால் நேரு இடத்திலே, நேருடைய அப்பா, அவர்களிடையே கடன் வாங்கியவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள். அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த ராகுல் காந்தியை அடக்க பார்க்கிறாயா, முடக்க பார்க்கிறாயா? முன்னால் முடியுமா? நீ யார் என்பதை நீயே சொல்லி இருக்கிறாய். நான் கிழிந்த டவுசரை போட்டுக்கொண்டு பிளாட்பாரத்திலே, ரயில்வே பிளாட்பாரத்தில் டீ விட்டுக் கொண்டே இருந்து 8 வயதில் ஓடிவிட்டேன் என்று சொன்னாய். இன்று நீ ஆட்டை ஆண்டு கொண்டிருப்பதற்கு உனக்கு என்ன தகுதி, என்ன வரலாறு என்பதை நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். எங்களை பார்த்து வெள்ளையனே வெளியேறு என்று நாங்கள் சொல்லுகின்ற நேரத்தில் அவன் கூப்பிட்டு கொடுத்தது காந்தி பேர் இயக்கம், காந்தி இயக்கம். இந்த காந்தியுடைய அகிம்சை கொள்கைகளை நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதை கண்டிக்கின்ற வகையில் இவ்வளவு தவறாக காங்கிரஸ் தொண்டர்கள் இங்க இருக்கிற தலைவர்களாக இருக்கிறோம். இவர்கள் பின்னால் தொண்டர்கள் திரண்டால் நாடு என்ன ஆகும் என்பதை மோடி அவர்களுக்கு எச்சரிக்கின்றோம். நீ எங்கன்னா போய் பதுங்கினரு, நீ எங்கன்னா டென்மார்க்ல போய் எவனா பைசா கொடு, இல்ல அங்க போய் எவனா எந்த நாட்டுல வெளிநாட்டுல போய், உள்நாட்டுல இருக்கிற பிரச்சனை முதல் ஓடி வந்து பாருங்க. நீ பாராளுமன்றத்தில் நீ வந்து பேச வேண்டும்.
9 ஆண்டு காலம் ஆட்சியிலே 17 காலைகளை சந்தித்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த 14 பிரதமர்கள் கட்டி கத்த கொள்கையை, கட்டி கத்த இந்தியாவுடைய ஜனநாயகத்தை தூசி பரப்ப விட்ட மோடியை எங்க இருந்தாலும் டபாதனி சீக்கிரம் வந்துரு, பார்லிமெண்ட்ல நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதை கொண்டு அஜெண்டாவை கொடுத்துட்டாங்க, 50 பேர் கைது போட்டு கொடுத்துட்டாங்க. நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். உடைய கண்டன தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். நீ பார்லிமெண்ட் பேசாக வேண்டும். எங்க ஓடி ஓடிய விட மாட்டோம். அப்படி ஓடி உணவர்கள் இந்த நாடு திரளும், இந்த நாடு மக்கள் தோழர்கள் ஒன்றுபட்ட மதசார்பற்ற அனைத்து கட்சிகளும் நாங்கள் திரும்பவும் என்று கூறிக்கொண்டு இங்க எனக்கு முன்னால பேசிய நம்முடைய சகோதரி பேசுறாங்க மாத்தர் ரங்கநாயகி. இந்த குஷ்புலா யாருப்பா? குஷ்புனா நல்லா சொல்லுதா? நீல கையில பவுடர்ல போட்டு கண்ணீர் தந்து விட்டுக்கிட்டு கண்ணீர் விடுற அந்த அம்மா பெருசா சொன்னாங்க. சிவாஜி கிருஷ்ணன் உலக இப்போ வார்த்தைகள் பேசினாராம், வன்முறை வார்த்தைகள் பேசினாராம். அந்த அம்மா மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர். இன்றைய உன் போன்ற ஒரு பெண்மணி நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கிறார். நீ எங்க போனாய்? உனக்கு எதற்கு இந்த கட்சி? உனக்கு எதற்கு அந்த பொறுப்பு? நான் மகளிர் அணி எங்க யார் கொடுப்பேன்? சீனிவாசன் அவர்கள் எங்க இருக்கிறீங்க? நீங்க மகளிர் அமைப்புல இருக்கிறீங்க, தேசிய ஆணையத்தில் இந்த உறுப்பினர் நீங்க ராஜினாமா பண்ணல. நான் இன்னொரு ரோட்டுக்கு வருவோம், எங்க வீட்டுல பெண்மணியை கூட்டு வருவோம், செருப்படுத்துட்டு வருவோம், மொத்தத்துக்கு வருவோம். புஷ்பா அவர்களுக்கும் சீனிவாசன் அவர்களுக்கும் நம்ம எச்சரிக்கின்றோம். மகளிர் ஆணையம் என்பது மகளிரை காப்பாற்றுவதற்காக. நான் இங்க என்னுடைய அன்பருக்குரிய மாநில பொதுச் செயலாளர் என்னை கை நீட்டுறாரு. 1965ஆம் ஆண்டு 1965ஆம் ஆண்டு நம்முடைய இளைய பெருமாள் அவர்களுடைய கமிஷன், இளைய பெருமாளுடைய கமிஷன் அண்ணா இந்திரா காந்தி இருக்கிறப்போ இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சர்வே எடுப்பதற்காக இந்தியா முழுவதும் ஒரு ஆணைய பிறப்பித்தார். அந்த ஆணையத்தின் சர்க்குலர் தான் நாட்டில் பாஸ் பண்ணாங்க. செல்லிட்டட் காஸ்ட், செல்லிட்டட் ட்ரைப்ஸ், எம்சி, பிசி, ஓபிசி அனைத்து மக்களுக்கும் தேவையான உரிமைகளை அந்த சட்டமாக கொடுத்த அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் எங்கே? இங்க இருக்கின்ற மோடி எங்கே? மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த அம்மையார் சொன்னார்கள், இந்த உடலில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை அது சிந்து வரை இந்த மண்ணிற்காக வேண்டாம் சிந்து என்று சொன்ன அண்ணா இந்திரா காந்தியுடைய பேர் தான் ராகுல் காந்தி. இவ்வளவு பேர் எல்லாம் நாங்க ராகுல் காந்திக்கு சொந்தக்காரங்க. இந்த மோடியை கண்டி அமித்ஷா நான் பயவிட மாட்டோம். ஏற்கனவே மேல எஃப்ஐஆர் இருக்கு. ஆரம்பத்தில் சொன்ன இன்னொரு கூட்டம் வரப்போ அந்த கூட்டத்தில் நான் நிர்வாக எஃப்ஐஆர் செக்ஷன் கொஞ்சம் விரிவா பேசுவதற்கு என்னுடைய மாவட்ட தலைவர் அவர்களும் ஆரம்பத்தில் மாநில செயலாளர் நம்முடைய அருணாச்சலம் அவர்களும் எனக்கு வாய்ப்பினை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வளவு திரளாக வந்திருக்கின்ற உங்களுக்கும் தலைவர் அவர்கள் என்னுடைய பிழை நடந்து விட்டார். மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை ஆராய்ச்சி அவர்கள் நம்முடைய இந்த பகுதியில் சாந்தகுமார் அவர்கள் சிறப்பாக அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கார். குறுகிய நேரம் அறிவிக்கிற காரணத்தினால் அவர்கள் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.